வணக்கம். ஜடாயு 4th நவம்பர். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் வருது, இன்றைக்கி இன்ட்ராடேயில் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணலாம். இது மாதிரி இந்தியன் இண்டிசஸ் என்னன்றது பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல கேப் அப் இருந்துச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 40 பாயிண்ட்ஸ் மேலேயே கேப் அப் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாட் லெவல்ஸில் 12,000 அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 11,984 இந்த ரேஞ்சுக்கு போயிட்ட அப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து டவுன் சைடு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 11,906 908 ரேஞ்சுக்கு வந்தது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் 11,941 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 12,000 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆகிற வரைக்கும் இன்ட்ராடேயில் அதுக்கு மேலே போகாது. அதே மாதிரி கண்டினியூஸாக மார்க்கெட் 12,000 மேலே வந்து போகணும் அப்படின்னாக்கா 12,000 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு விதம் இருக்குது. இன்ட்ராடேயில் வந்து 12,000 கிராஸ் ஆகணும் அப்படின்னு 12,000 மேலே ட்ரேட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு 12,000 மேலே 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆனால் தான் அங்கேருந்து ஒரு 12,050 12,105 இதுக்கு முன்னாடி இருந்த நிஃப்டியோட ஹை அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ண முடியும். 12,000 மேலேயே கண்டினியூஸாக இருக்கணும், வர வாரங்களே இருக்குன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். 12,000 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. 11,950 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 12,000 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த 12,000ன்றது ஒரு கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் 120 பாயிண்ட்ஸ்குள்ளே 11,850 அப்படின்ற ரேஞ்சிலேருந்து 11,980 990 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அந்த 150 பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட கையில் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரி வேறு வரப்போகுது. அதுமாதிரி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 136 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 0.34%. நிஃப்டி பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான், நல்ல ஒரு 30,600 ரேஞ்சு கூட போச்சு ஃபியூச்சர்ஸில். ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 0.01%. நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா நல்லா அவுட் பர்ஃபார்மன்ஸ் 120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. மெயின் ரீசன் என்ன, இன்றைக்கி இன்ஃபிக்கு வந்து ஒரு நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை வரப்போகிற இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ அதர் குளோபல் இண்டிசஸ் எதில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். டாக்ஸ் வந்து 188 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 1.5% நேர்லி அப்பில். கேக்கும் பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்ஸ் 67 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஃப்டிஎஸ்சி 1.15%, 84 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்ஜிஎக்ஸ்டி வந்து மைல்டு நெகட்டிவ். நம்ம ஃபியூச்சர் க்ளோஸ் கம்பேர் பண்ணும்போது 8 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மெயின் ரீசன் இன்றைக்கி வந்து குளோபலும் சரி இந்தியன் மார்க்கெட்டும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன, சைனா யூஎஸ் டீல் வந்து சாங்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்டாரும் நல்லா மூவ் ஆச்சு. குளோபல் இண்டிசஸும் நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட். ஹேங்ஸங்லாம் பார்த்திங்கன்னா நெய்லி 440 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஃபேக்டர் தான். ஆனால் நம்மளோட ஸ்பாட் லெவல்ஸில் 12,000 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே தற்போது வரைக்கும் இருக்குது. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பாரதி இன்ஃப்ராடெல் நேத்தியும் வந்து டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 185 அப்படின்ற 183 185 ரேஞ்சில் இருந்தது. ஒரு நல்ல பவுன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்த அப்பயே அக்ளுமேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 215 ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. JSW ஸ்டீல் 250 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, 5% அப். பஜாஜ் ஃபின்சர்வ் 3.84%, கோல் இண்டியா 3.81%, இன்ஃபோசிஸ் நியர்லி 3% மேலேயே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்னும் நல்லா கெயின் ஆச்சு, 720 ரேஞ்சுக்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆச்சு. ஸ்டீல் செக்டார் கோல் இண்டியாலாம் பார்த்திங்கன்னா மைனிங் சம்மந்தமாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து நல்லாவே அப்போர்ட் ட்ரெண்ட் கொடுத்தது. ஜிண்டல் ஸ்டீல்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் 14% அளவுக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் கொடுத்தது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது வரப்போகிற அப்டேட்ஸில் பார்க்கலாம். டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் 4% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 4.33%. ஐஓசி 2.77% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மாருதி சுசுகி 2.55% நெகட்டிவ். ஹீரோ ஹோண்டா மோட்டர் காப் 2.35% நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் 2% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே டிவிஎஸ் மோட்டராக இருக்கட்டும், டாடா மோட்டராக இருக்கட்டும், மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு ஆட்டோ சேல்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு. அப்புறம்
ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. பட் இது வந்து கன்வர்டின்ற நம்ப வேணாம், இந்த இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் 11 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸப்ட் ஒரு 4 நவம்பரை தவிர லாஸ்ட் 10 இயர்ஸில் 7 நவம்பர் வந்து நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மினிமமே பார்த்தீங்கன்னா 1.34%, ஹையஸ்ட் வந்து 12%. வந்து நவம்பர் 2008 வந்தது. ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரிசெஷன்லாம் இருந்தது. பட் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நியர்லி 10% கிட்ட அப்பில் முடிஞ்சது. ஸோ இந்த டேட்டா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான், இதை பேஸ் பண்ணி பிளைண்டாக போக வேணாம். லாஸ்ட் நவம்பர் பார்த்தீங்கன்னா 5% நிஃப்டி வந்து அப்சைட் கொடுத்தது. ஸோ சென்செக்ஸ் வந்து அப்சைட் கொடுத்தது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். HDFC வந்து Q2 ப்ராஃபிட் வந்து, அதாவது மார்க்கெட் டவுன் இருந்தபோது இது ஒரு ரிசல்ட் வர்றது ஒன்று நல்ல பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சு. Q2 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 60% ஹையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3,961 crores. ரெவன்யூ கூட பார்த்தீங்கன்னா நியர்லி 20% அப், 19.9% அப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16.2% அப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, 3.3%. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஹையர் 1.33% அப்பில் இருக்குது கம்பேர்ட் டு 1.29%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்னு எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டு நீலி வந்து 2.5% மேலேயே வந்து ரைஸ் இன்ட்ராடேல ரைஸ் ஆயிடுச்சு HDFC. ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து லார்ஜ் கேப்ன்றதுனால நம்ம யூஸ்வலாக இதில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணால் இப்போது பை செல்லர் ரேஞ்சே பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ₹1 1.5 கேப்பில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை விட நம்மளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ஒரு 300-400 rupeesலேயே வந்து நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. JSPL ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் இது பார்த்திங்கன்னா நீலி வந்து ஒரு 14% இன்ட்ராடேல ட்ரேட் ஆச்சு. ஹை பார்த்திங்கன்னா 141 அப்படின்ற ரேஞ்சு கூட போச்சு. மெயின் என்னன்னா இந்த கேரி பால்மா கோல் மைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2015 இவங்க அக்வயர் பண்ணி வச்சுருந்தது தான், ஏலத்தில் எடுத்தது. பட் வந்து ஒரு சில பிரச்சனைனால சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் எல்லா மைனிங் எதுவும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரி பால்மா 6 பிளாக் 1 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மறுபடியும் இவங்க கைவசம் வந்திருக்கு. பிட்டிங் ப்ரைஸ் வந்து 150 per ton சொல்லியிருந்தாங்க, அது வந்து 230க்கு வந்து இவங்க ஹையஸ்ட் பிட்டுன்றதுனால இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வர ஆல்மோஸ்ட் வந்து மார்னிங்லேருந்தே பாசிட்டிவ் தான் எல்லா ஸ்டீலும். பட் இந்த ஒரு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே ரேஞ்சில் இருந்தது. நீலி ஒரு 1-2 hours பார்த்தீங்கன்னா 2 hours மேலே ஒரு ₹1 ட்ரேட் ஆனது. கடைசி ஒரு 3 o'clock மேலே நல்ல ஜம்ப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம். நம்ம ஒரு 25 நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஜிண்டால் ஸ்டீல் வந்து 95-100 ரேஞ்சில் இருக்கும்போது அக்வயர் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல மூமெண்ட் ₹150 கிட்ட போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ யாராவது அதை பேஸ் பண்ணி டெலிவரிக்கு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50% வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஏன்னா 100 ரேஞ்சில் நான் சொல்லும்போது 102 இருந்தது, அதுக்கப்புறம் 98, 99 மறுநாளே வந்துச்சு. ஸோ 100ன்னு ஒரு ஆவரேஜாக நம்ம யாராவது வாங்கி வச்சுருந்தா கூட இப்போதைக்கு நெய்லி ஒரு ₹40 கிட்ட கிடச்சிருக்கு, 40%. ஸோ அதனால் ஒரு 50% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் தற்போதைக்கு வந்து செல் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க. கண்டினியூஸாக மூவ்மெண்ட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியை கூட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் 12,000 ரெசிஸ்டன்ஸ்னால ஸோ விழும்போது வந்து கண்டினியூஸாக எல்லா ஸ்டாக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் நல்லா போச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 125-126 ரேஞ்சில் இருந்தது. இப்போ ஜிண்டால் ஸ்டீல் இதுவும் இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் நிறைய பிரச்சனைகள்னால குளோபல் இண்டிசஸ்லையும் சரி, இந்த ட்ரேட் வார்னால நல்லா கம்மியான ஸ்டாக்ஸ். ஸோ 91 லோவில் இருந்தது. 100 அக்யூமுலேட் பண்ணவங்க ஒரு 40%ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த டைமில் வந்து அதுவும் ஒரு 1 monthக்குள்ளே கிடச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். பெட்டர் வந்து இந்த 50% ஆஃப் தி ஸ்டாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி டாடா ஸ்டீல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீலி வந்து ஒரு 323-330 ரேஞ்சில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 420 ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. ஸோ அதுவும் ஒரு அக்ளிமேஷன் நடந்த ஸ்டாக்ஸ் தான். பிரெக்சிட் நடக்கும்போது ஜம்ப் ஆச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல ஜம்ப் கொடுத்தது. வெள்ளிக்கிழமை நல்ல மூமெண்ட்டு, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டீலில் ஒரு பார்ட்டு ட்ரேடிங்கில் கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்த இன்ஃபோசிஸில் வந்து 6% இன்ட்ராடேல கெயின் ஆச்சு. மெயின் ரீசன் என்னென்னா
கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான அதாவது விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்டுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்ன உடனே வந்து இது நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்னஸ்ட் அண்ட் யங் அதுக்கப்புறம் இன்னொரு ஆடிட் ஃபார்முக்கு வந்து இதை வந்து இந்த விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ அவங்களும் வந்து எதுவும் இல்லை, இது வந்து ஒரு பொய்யான தகவல், இது வந்து தகவல் வந்து அனைத்தும் ஒரு சிலது உண்மை ஒரு சிலது போய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஒருவேளை இது எல்லாமே ஃபேக் நியூஸு, இந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இன்ஃபோசிஸ் வந்து பழைய நிலைமைக்கான 770 780 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெல்லு ஒரு 1 டேயில் நல்ல பெரிய கிராஷ் நடந்துச்சு. 120 rupees மேலே டவுன் ஆச்சு. மறுநாளும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நெல்லி 616 அப்படின்ற லோலேருந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 716 725க்கு வந்து ட்ரேட் ஆச்சு. அப்படி பார்த்தீங்கனாலே இந்த லாஸ்ட் 15 days 20 டேஸ்லேயே கிட்டத்தட்ட 100 ரூபா கெயின் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ். டிசிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் 1920-25 ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆச்சு. டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 2159 170 ரேஞ்ச் 2170 ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 200 250 ரூபாய்க்கு மேலே ஜம்ப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போதோ இல்லை வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுலையோ. இது மாதிரி பார்த்தீங்கன்னா November 5 நாளைக்கு வந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். மெயினான ரிசல்ட்ஸ் பிஎன்பி வருது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். நிறைய பிரச்சனைகள் நடுவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இதுவாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட என்பிஎஸ் எப்படி இருக்க போகுது, மெயினாக என்பிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் அடுத்து ப்ராஃபிட், அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. இன்றைக்கே போயிட்டு நாளைக்கே வந்து கால் வாங்கி வைக்கிறது, போட்டு வாங்கி வைக்கிறது பேசிக்லி வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் தான் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் ஹவர்ஸ் இல்லாமல் மார்க்கெட் ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இதோட இம்பாக்ட் என்னன்னு தெரிய வரும். ஸோ இப்போ ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் செட்டில் ஆகிட்ட அப்புறம் பாருங்க. இன்றைக்கி நேற்று கூட சொல்லியிருந்தோம் நம்ம எக்ஸ் பேங்க் வந்து பெரிய லெவல் வந்து கிராஷ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஜம்ப் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு தான் ட்ரேட் ஆகும்ட்டு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 55-56 ரேஞ்ச் வந்து அக்லிமேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் தான் மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சு. ஓப்பனிங்கே கேப் டவுன். அதுக்கப்புறம் அதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது பெரிய லெவல் இல்லை, உடனே பவுன்ஸ் ஆச்சு. ஸோ யாராவது அக்லிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்துருப்பாங்க. மறுபடியும் அதே 66-67 ரேஞ்சில் தான் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ஒரு ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 rupees கிட்ட போச்சு. ஸோ 100 rupeesலேருந்து மறுபடியும் வந்து ஒரு 64-63 ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ 68-69 ரேஞ்சில் 67 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது மெயின் 2-3 நிறைய கம்பெனிஸ் வந்து நாளைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டாபர் இந்தியா இருக்குது, அதுவும் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. டைட்டன் லாஸ்ட்டு குவார்ட்டர் போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி சேல்ஸ் பெருசாக இருக்காந்தாங்க, ஒரு 150 ரூபா விழுந்தது. அப்புறம் வந்து ரிசல்ட்டும் போதும் விழுந்தது, மறுபடியும் கெயின் ஆச்சு. ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீலி வந்து 1380 அப்படின்ற ஒரு ஹை வந்து டச் ஆச்சு. இப்போதைக்கு ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் இருக்குது. ஸோ நாளைக்கு நியூஸ் வரும்போது அகைன் இந்த டைட்டன் வந்து ரியாக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி REC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இதுவும் ஒரு ஃபோக்கஸில் இருக்கணும். அஜந்தா ஃபார்மா, அப்போலோ டயர்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், பிர்லா கார்பரேஷன், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. டிவிஸ் லெபார்ட்டரிஸ், ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படின்றத பார்த்துட்டு அதர் ஃபார்மாஸ் கூட இதோட கியூஸ் வந்து எடுத்துக்கும். நம்ம நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அதர் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கியூஸ் எடுத்துன்னு ட்ரேட் ஆகும், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரமிதோ ஃபார்மா வந்து இன்ட்ராடேல நீலி ஒரு 5-6% மேலே போச்சு. க்ளோசிங் வந்து நெகட்டிவ் தான் ஆஃப்கோர்ஸ், பட் 470-480 லெவல்ஸ்லேருந்து 505 லெவல்ஸ்க்கு வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. அதே மாதிரி ஏன்னா கூடி சீக்கிரம் அதுக்கும் ரிசல்ட்ஸ் வரும். அதுமாதிரி பயோகான் நீலி ஒரு 7% கிட்ட வந்து அப்சைட் கொடுத்தது. கிளென்மார்க் கூட ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்தது. சன்ஃபார்மா கூட வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் ஆச்சு, மறுபடியும் பாசிட்டிவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி டிவிஎஸ் லெபார்ட்டரிஸ், டாக்டர் ரெட்டிலாம் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டும் போது அதோட கியூஸ் எடுத்து மற்றதெல்லாமும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். கேட்டிவ் நாளைக்கு ரிசல்ட்ஸு, ஜில்லட் இந்தியா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குஜராத் கேஸ், JSPL ரிசல்ட்ஸ் வரப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ரெடிங்டன், டெக் மஹேந்திரா, அது ஒரு ஐடி ஸ்டாக்குன்றதுனால ஐடி செக்டர்லேயும் சரி, அது வந்து இண்டிசஸ்லேயும் சரி சில மாற்றங்களை ஏற்படுத்தும். விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் ப்ராக்டஸ், ஸோ இதெல்லாம் வருது. JSPL ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்ஸ்க்கு, ஏன்னா இதை பேஸ் பண்ணி அதர் ஸ்டீல் ஸ்டாக்ஸும் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வரும், அதனால் வந்து புதன்கிழமை வந்து இதோட ரியாக்ஷன் பெருசாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். டைம் 15 minutes ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய ஃபைன் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 11,890 11,980 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆனது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 11,950 கூட இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. நிஃப்டியை பற்றி போதுமான அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 12,000 ஒரு ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அது பிரேக் பண்ணி 15 minutes ட்ரேட் ஆன மட்டும் அங்கேருந்து வந்து பையிங் வந்து இருக்கும். ஸோ அப்போதைக்கு இது ஸ்பாட் லெவல்ஸில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் லெவல்ஸ் அகேன்ஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். 25 points நீங்கள் 12,000 ஸ்பாட் லெவல்ஸில் பிரேக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 15 minutes மேலே ட்ரேட் ஆகணும் ஸ்பாட் லெவல்ஸில். அப்போ வந்து 25 points வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். 12,105 12,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 15 minutes ட்ரேட் ஆச்சு, இல்லை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து 12,105ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 100 points நம்மளுக்கு அங்கேருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜடாயு லாக்ஸை. மார்க்கெட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இன்ட்ராடேஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ்ன்றது ஒரு நல்ல பி நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி வந்தாலும் தெரியும். ஒரு சில ஸ்டாக்ஸ்னு சொல்லிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி கூட ட்ரைடென்ட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்லியே வந்து ஒரு 7% மேலே அப்போ இருக்குது. ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.